கர்த்தருடைய நாமத்துக்கு பயன்படாதாக இந்த ஆன்லைனில் யார் யார் கேட்கிறாரோ அவர் எல்லாருக்கும் கர்த்தர் இயேசு நாமத்தாலே வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். இதோ இந்த வேளையில் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்க விரும்புகிறேன். சங்கீதம் 106 7, 8 வசனம் வாசிக்கிறேன். Psalms 106, 7 and 8. எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும் உம்முடைய கிருபைகளின் திரட்சியை நனையாமலும் போய் சிவந்த சமுத்திர ஓரத்திலே கலகம் பண்ணினார்கள். ஆனாலும் அவர் தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவளை ரட்சித்தார். ஜெபம் செய்வோம். எங்களை அன்பா நேசிக்கிற ஜீவனுள்ள கர்த்தாவே, ஏதோ அந்த மாலை வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த சாயங்கால வேளையிலே சாயங்கால செய்தியை பெற்றவர்களாய் ஆண்டவரே ரெபேக்காள் விதமாக இந்த சாயங்கால நேரத்தில் ஆண்டவரே செய்தியாளரை சந்தித்தாலும் நாலு இந்த செய்தியாளனை இந்த சாயங்கால நேர செய்தியாளனை நாங்கள் அடையாளம் கண்டுகொள்ள முடியாது. கிருபை செய்து வர நன்றி செலுத்துகிறோம், சோத்திருக்கிறோம். கர்த்தாவே, ஏதோ இந்த வேளையிலே தேவனுடைய திருச்சி பேசின அந்த வார்த்தையை தியானிக்கும் வேளையில் தேவனாய் கர்த்தாவே எங்கள் மத்தியில் மகத்தான பரிசுத்த ஆவியானவர் புத்திரர்களை திறந்து பேசி ஆட்டுக்குட்டியானவர் எங்கள் மத்தியில் அபிரிதமாக அசைவாடும்படியாக கேட்கிற ஒருவோடு கூட இடைபெறும்படியாக சொல்கிறேன். நீர் மட்டும் மகிமைப்படுத்திக் நேற்று இன்னும் மாறாது இருக்கிறவரும் சீக்கிரம் வர போலமாக கர்த்தர் இயேசு கிறிஸ்து உயிர் தேர்ந்த வளமுடைய நாமத்தால் ஸ்தோத்திரத்தோடு சொல்கிறேன். ஆமாம். அப்போ இந்த ஆசிரியர் அருமையான வேளையில் நம்முடைய தீர்க்கதரிசி God being misunderstood செய்தி பல வருடங்களுக்கு முன்பாக வில்லியம்னா புத்தி சொசைட்டியில் போடப்பட்ட புத்தகம். அநேகர் படித்திருக்கிறீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். மிகவும் ஒரு 10 ஆங்கிலத்தில் ஒரு 10-12 பக்கமாக இருந்தாலும் மிகவும் ஆழமான செய்தி அந்த காலத்தில் பேசப்பட்டது. God being misunderstood, தேவன் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறது. அதை சொல்றாரு, தவறாக புரிந்து கொள்ளுதல் நம்மை தொலையில கொண்டு போய் சேர்த்து சொல்றாரு. மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங் gets us in a lot of trouble. ஒரு ட்ரபிள் இல்லை, அது அதிகமான தொல்லைகளை கொண்டு போய் சிக்க வைத்திடும். தேவனுடைய வார்த்தையை தவறாக புரிந்து கொள்ளப்படும், தேவனுடைய செய்தியை தவறாக புரிந்து கொள்ளும் பொழுது அது சொல்றாரு இது லாட் ஆஃப் ட்ரபிள். ஒரு ட்ரபிள் இல்லை, ஒரு தொல்லை இல்லை, இது லாட் ஆஃப் ட்ரபிள். அதனால் அநேக சமயங்களில் ஜனங்கள் வேறு சொல்வதை கேட்டு அதன் பிறகு அதை தவறாக புரிந்து கொள்கிறார். சொல்றாரு, அது ஒரு மனுஷனை தொல்லையில் கொண்டு போய் சேர்த்து விடுவது. தேவனுடைய வார்த்தையை, தேவனுடைய செய்தியை தவறாக புரிந்து கொண்டால் அது அநேக தொல்லைகளை கொண்டு போய் சேர்க்கும். அதனால அதை சரியாக புரிந்து கொள்ளும் வரையில் நாம் பேசக்கூடாது. சொல்றாரு, till we understood what we was talking about, don't சொல்றாரு, I know it would be for me a very good for me to find out first and then say it. முதல்ல அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். அது என்னவென்று கண்டுபிடித்து அதன் பிறகு நாம் வாய் திறந்து பேசணும். சொல்றாரு, ஒரு மனுஷனுக்கு ஒரு ஊழியத்தை கொடுத்தால் அது வேதத்தில் இருக்கும்பொழுது தேவன் அதை உறுதிப்படுத்தும் பொழுது என்ன கிரிட்டிசிசம் வந்தாலும் நீ தொடர்ந்து போய்கொண்டே, ஏன்னா இட் இஸ் ஸ்கிரிப்சரல். தேவன் ஒரு மனுஷனுக்கு ஊழியத்தை கொடுக்கும்போது அது வேதபூர்வமாக இருந்தால் எதிர்ப்பு வரும் அப்படின்னு சொல்றாரு. வேதபூர்வமாக
அங்கே அந்த வார்த்தையை எதிர்ப்பு வரும். எதிர்ப்பு வரும்போது தேவன் அது வேதத்தில் அது இருக்கும் பொழுது நீ போயிட்டே இரு. அதுவும் நீங்க சொல்றாரு, ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் ஃபர்ஸ்ட், இது என்ன, இது பேசப்பட்டிருக்கிற இது என்ன, அதன் பிறகு நீ அதை குறித்து பேசு. அதனால but we are always seem to be, அதனால நாம் எப்பொழுதும் தவறாக புரிந்து கொள்ளப்படுகிறோம். ஏன்? அது சொல்லப்பட்டதை ஆராய்ந்து பார்க்காதனால. அது வேதத்தில் இருக்குதா செய்தியில் இருக்குதா என்று ஆராய்ந்து பார்க்காமல் நாம் ஒரு கருத்தை வைத்துக்கொண்டு அதை புரியாமல் பேசும்போது சொல்லையில மாட்டிக்கொள்கிறோம். அல்லேலூயா. சொல்றார், but we are always seem to be misunderstood. ஆகவே தாவீது இங்கே என்ன பேசுகிறான் என்றால், இஸ்ரவேலை குறித்து பேசும்பொழுது மிக ஆழமான செய்தி, சிறிய செய்தியாக இருந்தாலும் ஆழமான செய்தி, தேவனுடைய ஆவியை நடத்த பிரகாரமாக இதை பேசுகிறேன். ஒரு 1 hour அதுக்கு மேலே பேச இல்லை. அடுத்த 10 விஷயத்து மேலே அடுத்த வாரம் தொடரலாம். சொல்றாரு, David is speaking of Israel misunderstood his mercies when they were in Egypt. எகிப்திலே அவர்கள் இருந்தபோது அவருடைய அதிசயங்கள் அற்புதங்களை இஸ்ரவேல் ஜனங்கள் தவறாக புரிந்து கொண்டார். பாருங்க, அவள் மத்தியில் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினார். உறுதி பண்ணப்பட்ட தீர்க்கதரிசி, தேவனை சந்தித்த ஒரு தீர்க்கதரிசி, தேவனால் கட்டளை கொடுத்து அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. அவன் சென்று அற்புத அடையாளங்களை எகிப்திலே செய்த போது இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அதை தவறாக புரிந்து கொண்டார். That's what the prophet says. So David is speaking of Israel misunderstood his miracles when they were in Egypt. Hallelujah. சொல்றார், நான் அவர் சொன்னதை சரியா கேட்கறதல்ல. But see something done and misunderstand what it is for. பாருங்க, தேவன் அனுப்பினார், அற்புதங்கள் செய்யப்பட்டன, எதற்காக அந்த அற்புதங்கள் செய்யப்பட்டன என்பதை அவர்கள் தவறாக புரிந்து கொள்கிறார். ஏன் தேவன் ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினார்? ஏன் அவர் வார்த்தையை கொடுத்தார்? ஏன் அவர் மறைந்திருந்த ரகசியங்களை வெளிப்படுத்தினார்? ஏன் முத்திரைகள் பேசப்பட்டன? பாருங்க, அதை ஜனங்கள் தவறாக புரிந்து கொள்கிறார். You are missing the boat all complete. அப்பொழுதுதான் நீ எல்லாவற்றையும் முற்றிலுமாக தவறு விடுற. முற்றிலுமா தவறு விட்டுடுறோம். ஏன் தவறு விட்டுறாங்க? ஏன்னு சொன்னா, எதற்காக தேவன் தீர்க்கதரிசி அனுப்பினார்? எதற்காக மோசே அனுப்பினார்? மோசே ஒரு கட்டளையோட கமிஷனோடு அனுப்பினார். எதற்காக அந்த அற்புத அடையாளம் செய்யப்பட்டன? ஆனால் அவர்களோ தேவன் சங்கீதவாசம் எகிப்தில் உங்களுடைய அதிசயங்களை உணராமல், அங்கே ஆங்கிலத்தில் அதிசயங்களை புரிந்து கொள்ளாமல், ஏன் மோசே அனுப்பப்பட்டான்? தேவன் நோக்கி கூப்பிட்டார்கள், விடுதலைக்காக கூப்பிட்டார்கள். தேவன் ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறார். ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற தேவன் எப்படியும் தன்னுடைய வார்த்தையை நிறைவேற்றி காண்பிக்கிற தேவன், அதுதான் அவருடைய குணாதிசயம். அதற்காக ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறார். அவர் அந்த தீர்க்கதரிசி மூலமாக அற்புத அடையாளங்களை தேவன் செய்கிறார். ஆனால் ஜனங்களோ அதை தவறாக புரிந்து கொள்கிறார். அதே போல இன்றைக்கு இந்த வார்த்தையை நிரூபிக்க, இந்த வார்த்தையை நிறைவேற்ற சொல்றாரு, திஸ் டே திஸ் ஸ்கிரிப்சர் இஸ் ஃபுல்ஃபில். இந்த நாளிலே இந்த வேத வாக்கியம் நிறைவேற்று. இயேசு கிறிஸ்துவை பாருங்க, லூக்கா 4ஆம் அதிகாரத்தில் அவர் என்ன செய்தாங்க? ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தை கொடுத்தாங்க. அவர் ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் எழுத எல்லாத்தையும் வாசிக்கல, அந்த காலத்தின் செய்தியை எடுத்து அவர் பிரசங்கித்தார். வெறும் பிரசங்கல, அந்த காலத்தில் இருக்கிற செய்தியை எடுத்து அவர் பிரசங்கித்து இந்த வேத வாக்கியம் இன்றைய தினம் நிறைவேறும். அல்லேலூயா. அதனால காலத்தின் செய்தியாளர் வேதத்தில் இருந்து அந்த காலத்தில் செய்தியை எடுத்து அவர் பிரசங்கிக்கிறார்.
இயேசுவுக்கு உதாரணம். ஆனால் ஜனங்கள் அதை தவறாக புரிந்து கொள்கிறார்கள். ஹல்லேலூயா. சொல்றீங்க, yes, you're missing the boat all completely there. எதற்காக இது செய்யப்பட்டது? ஏன் இது செய்யப்பட்டது? எதற்காக ஒரு தீர்க்கதரிசி வந்தார்? ஏன் அந்த தீர்க்கதரிசி மூலமாக தேவன் இந்த அற்புத அடையாளத்தை செய்ய வேண்டும்? அது ஜனங்களோ தாவி சொல்றாரு, அதிசயங்களை அநேக அற்புதங்களை செய்துள்ளோம், அதிசயங்களை செய்ய போலும் அவர்கள் அதை தவறாக புரிந்து கொண்டாங்க. தேவன் இப்போது அற்புதங்களை செய்யும்போது நான் தான் தேவன் என்று காண்பிக்க செய்வதில்லை. God does not do miracles just to say, see, I am God. சொல்றாரு. But God does a miracle for an understanding. தேவன் ஏன் அற்புதங்களை செய்கிறார் என்றால் அது ஒரு புரிந்து கொள்வதற்காக தேவன் அற்புதத்தை செய்கிறார். அல்லேலூயா. See, God does it for a purpose. தேவன் ஒரு நோக்கத்தோடு அது செய்கிறார். இது நம்முடைய நோக்கம் இல்லை, நாம் நினைக்கிற பிரகாரமாக இல்ல. நம்முடைய நினைவு வேற, தேவனுடைய நினைவு வேற. சொல்றாரு, God does it for a purpose. அல்லேலூயா. சொல்றாரு. அது 7வது வசனம் மிகவும் அருமையான சொல்றாரு, எங்கள் பிதாக்கள் எகிப்திலே உம்முடைய அதிசயங்களை உணராமலும், ஆங்கிலத்தில் புரிந்து கொள்ளாமலும், உம்முடைய கிருபைகளின் திரட்சியை நினையாமலும் போய் சிவந்த சமுத்திர ஓரத்தில் அங்கேயே கல்யாணம் பண்ணிட்டாங்க. எங்க? எகிப்தில் வந்த உடனே, வெளியே வந்த உடனே பார்வோனுடைய சேனையை தொடர்ந்து வந்த போது அந்த இடத்துல எகிப்திலேயே கல்யாணம் பண்ணிட்டாங்க. எகிப்தில் அவ்வளவு பெரிய அற்புதங்கள் செய்யப்பட்டன, அற்புத அடையாளங்கள் செய்யப்பட்டன. ஆனால் தேவன் அவளை வெளியே கொண்டது உண்மை. பலத்த கையினாலும் ஓங்கி குழைத்தினாலும் அவளை வெளியே கொண்டு வந்த தேவன் பார்வோனுடைய இருதயத்தை தேவன் கடினப்படுத்தி அவருடைய சேனை அவளை பின்தொடர்ந்த போது அங்கேயே அவர்கள் கல்யாணம் பண்ணிட்டாங்க. உடனே அவ்வளவு பெரிய காரியம் செய்தது எகிப்தில், அவ்வளவு அற்புதம். ஆனால் ப்ராபட் சொல்றாரு, is a mercy, but probably and the sea, even the Red Sea. சமுத்திரத்தில் அண்டையில கலவரம் பண்ணிட்டான். எதற்காக நான் கொண்டு வந்தேன்? புதைக்கிறதுக்கு வேற இடம் இல்லையா? இங்குதான் புதைக்கணுமா? பாருங்க, தேவன் என்ன செய்தாரோ அதை அவர்களால் புரிந்து கொள்ள முடியல. அதே தான் இந்த காலத்துல தேவன் எதற்காக ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினார், எதற்காக முத்திரைகளை திறந்தார், எதற்காக ரகசியங்களை வெளிப்படுத்தினார், புரிந்து கொள்ள முடியல. அல்லேலூயா. ஆனா சொல்றார், so see, they did not understand why that God down in Egypt performed these miracles. எதற்காக செய்தார், எதற்காக அந்த அற்புதத்தை செய்தார்? அல்லேலூயா. அவன் புரியல. Hallelujah. He was trying to show them his mercy. பாருங்க, ஆனாலும் அவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தும்படி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் அவர்களை பாரு to show his mercies. அவருடைய கிருபையை பாரு. என்ன கிருபை செய்த? அடிமையா இருந்தீங்களே, ஆளுட்டிகளை கஷ்டப்பட்டீங்களே, வேதனைப்பட்டீங்களே, சரியான தண்ணீர் கூட இல்லையா உங்களுக்கு? அது மட்டும் இல்லை, காய்ந்த போன ரொட்டியை சாப்பிட்டீங்களே, உங்களுக்கு நான் என்ன செய்தேன் என்று பாருங்க. உங்களுடைய நிலைமையை பாருங்க, எப்படி இருந்தீர்கள், அங்க என்ன செய்தார், தேவன் என்ன செய்தார் பாருங்க. God was trying to show them his mercies. ஒரு தீர்க்கதரிசி அனுப்பினது கிருபை, கிருபைதான் தீர்க்கதரிசி அனுப்பினது. இக்கிருபையின் செய்தி ஏன் அவர் இந்த கிருபையின் செய்தி நம்ம கொடுக்க வேண்டும்? அல்லேலூயா. அதை புரிந்து கொள்ள சொல்றாரு, try to show them his mercies. ஒரு கிருபைகள்
ஆயுத பாருங்க, தமிழ் ஆயுத அவருடைய கிருபைகள். ஒண்ணு இல்லை, 2 இல்லை, 3 இல்லை, 4 இல்லை. They understand. He was trying to get them to understand that he was God in their midst. என்ன காண்பிக்கிறார் என்றால் சொல்றாரு, அவர்கள் தேவன் நம்முடைய மத்தியில இருக்கிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் முயற்சித்தார். பாருங்க, தேவனுடைய நோக்கம். முதல்ல there's a purpose. இந்த அற்புதங்கள் செய்வதற்கு ஒரு நோக்கம் உண்டு. என்ன செய்தார்? நான் உங்கள் மத்தியில் இருக்கிறேன் என்று காண்பிக்க முயற்சித்துக் கொண்டிருந்தான். எல்லாம் கலகம் பண்ணிட்டாங்க, மோசையை எதிர்த்தாங்க. சொந்த சமுத்திரத்தின் அண்டையிலேயே அவர்கள் கலகம் பண்ணிட்டாங்க. ஆனாலும் தேவன் எகிப்தில் என்ன செய்தார்? இவ்விதமாக தேவனுடைய கிருபை இல்லை, கிருபைகளை காண்பித்தார் என்று. தேவன், நான் ஒரு மத்தியில் தான் இருக்கேன், நான் எங்கே போயிடல. மகத்தான ஜெகோவா வாக்குத்தத்தம் செய்த தேவன் உங்க கூட தான் இருக்கிறேன். எங்கேயும் வெளியே இல்லை, எங்கேயோ ஓடிப்போய் எங்கேயோ தூரமா இல்லை, உங்கள் மத்தியில தான் இருக்க. அதே தேவன் நம்முடைய மத்தியில தான் இருக்கார், எங்கேயோ போயிடல. சபையாக சரீர மத்தியில அவர் உலாடி கொண்டு இருக்கிறார் இன்றைக்கு. ஆனால் சபை அதை அடையாளம் கண்டுகொள்ள எங்கே இருக்கிறார் தேவன்? This was the Prophet said. See, they have to understand that he was God in the midst. உங்கள் மத்தியில் நான் தான் இருக்கேன், நான் தான் உங்களை வெளியே கொண்டு வந்தேன், அந்த தேவன் நான் தான். உங்களை விடுவித்தேனே, அந்த தேவன் நான் தான். உங்களை ரட்சித்தேனே, அந்த தேவன் நான் தான். உங்களை சுகப்படுத்தினேனே, அந்த தேவன் நான் தான். உங்களுக்கு சமாதானம் கொடுத்துருக்கானே, அந்த தேவன் நான் தான். அந்த உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருக்கானே, அது தேவன் நான் தான். உங்களுக்கு பாதுகாப்பை கொடுத்து கொண்டிருக்கானே, அந்த தேவன் நான் தான். உங்களை கைவிட மாட்டேன்னு சொன்னேனே, அந்த தேவன் நான் தான். அது புரியணும். அதான் தேவன் முயற்சித்து கொண்டிருக்கோம். He was trying to show them. So that he tried them to understand. Make them understand. பாரு, புரிந்து கொள்ளுங்க. சமுத்திரத்தில் கலகம் பண்ணிங்களே, இதை புரிந்து கொள்ளுங்க. என்ன செய்த, எங்கே இருக்கிறேன்? ஒரு விழித்த தேவனாய் நான் உங்கள் மத்தியில் தான் இருக்கிறேன். அல்லேலூயா சொல்ல. ஏன் இந்த கழுகை பாருங்க, சொல்றாரு அது வழக்கு நேரில். அந்த கழுகு என்ன செய்யுது? இந்த குஞ்சுகளை கூட்டிலே வச்சிருக்கு. ஒரு நாளில் அது என்ன செய்யுதுன்னா, அது அவர்களை பறக்க கொண்டு போகுது. போய் அதுக்கு லூஸ் எல்லாம் அது போடணும். ஏன்னா இங்கேயே தான் இருந்தது, கூட்டுக்குள்ளேயே இருந்தது, கூட்டுக்குள்ளேயே உட்கார்ந்துருது. தாய்க்கழு கொடுத்து ஆகாத சாப்பிட்டுட்டு கூட்டுக்குள்ளே இருந்தது இல்லையா? ஆனால் என்ன செய்தது? அது தன்னுடைய பலம் வாய்ந்த ரெக்கைகளை நீட்டி அது என்ன செய்யுதுன்னா, அது சத்தமிட்டு தன்னுடைய சத்தம் என்ன என்பதை இந்த குஞ்சுகள் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும் என்று அது செய்ய சொல்லாது விரும்புகிறது. ஏனென்றால் அது தன்னுடைய நீண்ட சிறகுகளை இந்த பக்கத்திலிருந்து அந்த பக்கம் 14 அடி நீளத்தை சொல்ல அந்த பிளாட்ஃபார்ம் அளவு இருக்குது. அந்த 14 அடி நீளமான அந்த பலம் வாய்ந்த ரெக்கைகளை அடித்து சொல்றாரு. அது என்ன செய்ததுன்னா, அந்த குஞ்சுகளை மேலே கொண்டு போய் அது உதறி தள்ளி ரெக்கைகளை மடக்கி கொண்டு கீழே வந்துடுது. அது என்ன செய்யறதுன்னா, அது தன்னுடைய வல்லமையை காண்பிக்கும். தேவன் அதுதான் இஸ்ரவேலுக்கு காண்பித்துக் கொண்டிருந்தார், தம்முடைய வல்லமை. ஆனாலும் அவர் தமது வல்லமையை வெளிப்படுத்தும்படி கழுகு என்ன செய்து பார் முழுதான். ஹவு கிரேட் ஐ ஆம், அவ்வளவு பலத்த பெரிய கழுகா இருக்கிறேன் பார் என்று கழுகு தன் குஞ்சுகளுக்கு காண்பிக்கிறது. அதுலையா சிறப்பாக. அப்பொழுது இந்த கழு குஞ்சுகள்லாம் சொல்ற கழு குஞ்சுகளாம் பார்த்து, ஓ அம்மா
God great, மகத்தான தாய் என்று கழுகு குஞ்சுகள் சொல்லுது. ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களோ தேவனுடைய வல்லமையை புரிந்து கொள்ள காண்பிக்க ஒரு பறவை, ஆத்மா இல்லாத ஒரு பறவை. ஆனால் அது தன் குஞ்சுகளுக்கு தன்னுடைய வல்லமையை காண்பிக்கும் பொழுது அந்த குஞ்சுகள் எல்லாம் ஆச்சரியமாக ஹவு கிரேட் தா வாஸ். பட் அது சொல்ல நான் காண்பிக்குது, நான் என்னுடைய ரெக்கைகள் எவ்வளோ பலம் வாய்ந்த ரெக்கைகள் பார்த்தீங்கன்னா, அல்லேலூயா, நான் உங்களை எடுத்து எனக்கு விரும்புகிற இடத்துல கொண்டு போய் வைப்பேன். அல்லேலூயா, ஏனென்றால் ஐ ஆம் பவர்ஃபுல். கழுகு காண்பிக்கிறது, கழுகு காண்பிக்கிறது ஐ எம் பவர்ஃபுல், அவ்வளோ வல்லப்படுதான். Hallelujah. Prophet said, this is what God was doing to Israel. இஸ்ரேலுக்கு தேவன் அதை தான் காண்பித்துக் கொண்டிருக்கிறார். நான் எவ்வளவு பலமுள்ள தேவன், எவ்வளவு பலவாய்ந்த தேவன். இந்த கடைசி காலத்துல பலமுள்ள தூதனாய் திறக்கப்பட்ட சிறு புசுத்தை இறங்கி வந்தவர் அதே தேவன். Mighty angel. Hallelujah. With a little book. Hallelujah. சின்ன புஸ்தகம் எடுத்துக்கொண்டு வந்தா. Hallelujah. So that this is what God was doing to Israel, you know. He said, கழுகுத்தின் கூட்டை கலகிறது போல அதே போல தேவன் செய்தார். சொல்ற he found Israel, இவ்விதமாக வனாந்திரத்துக்குள்ளே கொண்டு வந்தேன். Hallelujah. நான் உங்களை கழுகின் சட்டைகளின் மேலே சுமந்து, இந்த கழுகு என்ன செய்கிறதோ அதே போல நான் உங்களை விதமாக இருந்தீங்க, அடிமையாக இருந்தீங்க, ஆளோட கஷ்டப்பட்டு இருந்தீங்க, வேதனைப்பட்டு கொண்டிருந்தீங்க, கண்ணீர் விட்டு கொண்டிருந்தீங்க, உங்களுக்கு விடுவிக்க யாருமே இல்லை. நான் என் தீர்க்கதரிசி அனுப்பினேன், செய்தியோடு அனுப்பினேன். தேவன் தன்னுடைய ஜனங்களை விடுவிக்க தேவன் செய்தியோடு ஒரு செய்தியோடு அனுப்புகிறார். 165 தேவன் எளிமையில 160 தேவன் எளிமையில வெளிப்பட்டு அவிதமாக தம் ஜனங்களை விடுவிக்க தேவன் ஒன்றை செய்யும் போது அவர் அவர்களுக்கு ஒரு செய்தி அனுப்புகிறார். தேவன் ஒன்றை செய்யும் போது அவர் அவர்களுக்கு ஒரு செய்தி அனுப்புகிறார். மோசேயின் மூலமாக தேவன் ஒரு செய்தி அனுப்புகிறார். ஏன்? தம்முடைய ஜனங்களை விடுவிக்க. அது ஒரு எளிய செய்தியா இருப்பார். அது ஒரு எளிய செய்தி, அது எளிமையான செய்தி. அது பெரிய வார்த்தைகள் கொண்ட செய்தி அல்ல, கஷ்டமான வார்த்தைகள் கொண்ட செய்தி அல்ல. அது மிக எளிமையான செய்தி. முத்திரைகளை வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் பாருங்க எங்க வராது இப்போ. பாருங்க எங்க வராது இப்போ. தேவன் மோசே குறித்து பேசுறாரு. தீர்க்கதரிசி மோசே. ஹல்லேலூயா. மோசே பைபிள் தான் மோசே. அது நான் பேசும்போது மோசே பற்றி எங்கிருந்து பேசுறோம்? வேதாந்தத்தை தான் பேசுறோம். வேற எங்கேயோ இதிகாசம் இருந்தோ இல்லை கம்பராமாயணத்தில் இருந்தோ இல்லை மகாபாரதத்தில் மோசை அது பேச, இங்கே வேதத்தில் தான் அதுதான் எடுத்து பேசுகிறோம். மோசை பற்றி வேதம் பேச மாட்டேன். மோசை எங்கே இருக்காரு? வேதத்து தான் மோசை, வேதத்து தான் பிரணாமி, வேதத்து தான் நீ நானும் என்ன செய்கிற கிறிஸ்துவுக்குள்ள முத்திரைகளை வெளிப்படுத்தல் 6ஆம் அதிகாரம் உடைக்கும் பொழுது நாம் இதை குறித்து அறிந்து கொள்ளலாம். செய்தியை முதலில் பிரசங்கிப்பதன் நோக்கம் அதுதான். முத்திரைகளின் வெளிப்பாடு மிகவும் எளிமையுள்ளதா. முத்திரைகளின் வெளிப்பாடு மிகவும் எளிமையுள்ளது. இது செய்தி கல்விமான்கள் அதை காண தவறி விடுகின்றனர். கல்விமான்கள் ஞானிகளுக்கு புரியாது. பாருங்கள், அதற்காக தேவன் என்னை அபிஷேகிக்கிறார் என்று நான் நம்புகிறேன். இதுக்கு முன்னால் அபிஷேகம் பண்ணலையா? ப்ராஃபட் அபிஷேகம் பண்ணலையா? இந்த முத்திரைகளை பேச அதற்காக என்னை அபிஷேகம் பண்ணுகிறார். அந்த ஜனங்களை முன்குறிக்கப்பட்டவர்களை வெளியே கொண்டு வரணும். அதாவது செய்தி அனுப்புறா தேவன். அதுக்காக தான் மோசே அனுப்புறா தேவன் கிறிஸ்துவுக்குள்ளே. அல்லேலூயா. பாருங்க சொல்ற எப்படி கழுகு காண்பிக்கிறதோ தன்னுடைய பலத்தை காண்பிக்கிறது, தன்னுடைய வல்லமையை காண்பிக்கிறது, தன் குஞ்சுகளுக்கெல்லாம் காண்பிக்கிறது. அந்த கழுகு குஞ்சுக பார்த்து, ஓ ஹவ் கிரேட் யூ ஆர், எவ்வளோ மகத்தான தாய் நீ. தேவன் அதுதான் இஸ்ரேலுக்கு கண்டித்து கொண்டிருக்கார். இப்படி செய்தனே, இப்படி இருந்தாய, உன்னை தூக்கி விடுவது யார்? இந்த கழுகை பாரு, கழுகு என்ன செய்து பார்.
தன் குஞ்சுகளை எப்படி சுமந்து கொண்டு போகுது பார். அந்த கழுகு பார், அந்த கழுகை உண்டாக்கிறேன், நான் கழுகை உண்டாக்கிறேன், அந்த கழுகு அப்படி செய்த. இப்போ நான் தேவனாகிய நான், மகத்தான யெகோவாகிய நான் உங்களுக்கு என்ன செய்திருக்கேன் பார். ஆனால் உங்களுக்கு புரிஞ்சு கொள்ள முடியல. யூ cannot understand what I am doing. எனக்கு தேவன் என்ன செய்கிறார் என்பது ஜனங்களுக்கு புரியல. நேற்று செய்தாரு, நாளைக்கு செய்ய போகிறாரு, இன்றைக்கு என்ன செய்கிறார்? அல்லேலூயா. 2 முத்திரை 183 பாருங்க. ஆனால் கடைசி நாட்களில் எக்காலம் 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களில் கழுகு தேவத்தனுடைய சத்தத்தை காண்பிக்கிறாருங்க. கழுகு தன் சத்தத்தை காண்பிக்கிறது. இப்ப 7ஆம் தூதன் எக்காலம் ஊதும் போது, அவன் எக்காலம் ஊத போகிற போது தேவ ரகசியம் நிறைவேறும். இதுதான் இந்த 7ஆம் தூதனுடைய ஊழியமே. இந்த முத்திரைகளின் ரகசியத்தை வெளிப்படுத்தணும். இது அவருடைய ஊழியமே என்று வேதம் உரைக்கிறது. வேதம் சொல்லுது, சூளையை போல எரியும் பெரிதும் பயங்கரமான நாள் வருவதற்கு முன்னே கர்த்தர் எலிசா தீர்க்கதரிசி அனுப்புவார் என்றும், அவன் பிள்ளைகளோட இருதயத்தை பிதாக்கள் கொண்டிருந்த மூல அப்போஸ்தல பெந்தகோஸ்த விசுவாசத்துக்கு திரும்ப கொண்டு வருவான் என்றும் மல்கியா 4ஆம் அதிகாரம் வெளிப்படையாக கூறுகிறது. அந்த வாக்கு தத்தம் நமக்கு அளிக்கப்பட்டுள்ளது. ஆகையால் நாம் வாழ்வது கடைசி நாட்களா இருக்குமானால் ஏதோ ஒன்றை இப்பொழுது சம்பவித்தாக வேண்டும். பாருங்கள், அது இப்பொழுது நிகழ்ந்து கொண்டு வருவதை நாம் கண்கூடாக காண்கிறோம். இப்பொழுதே நிகழ்ந்து கொண்டிருக்கிறது நாம் கண்கூடாக காண்க. தேவன் யெகோவா கழுகு இன்னைக்கு தீர்க்கதரிசி படம் கழுகை அனுப்பி, நீ போய் என் ஜனங்களுக்கு இந்த வல்லமுள்ள வார்த்தைகளை கொண்டு போய் கொடு, என்னோட வல்லமை காண்பி. அல்லேலூயா. என் வல்லமை வெளிப்படுத்தி காண்பி. இன்றைக்கு என்ன நடக்குது? ஏன் தேவன் சொல்றாரு, இந்த முத்திரைகளை பேசுறதுக்கு தேவனை அபிஷேகம் பண்ணுவார். A special anointing was needed to preach the seals. ஏன் ஜனங்களை கொண்டு வரணும். எப்படி எகிப்துல அந்த அடிமையிலாக ஜனங்களை வெளியே கொண்டு வர ஒரு செய்தி அனுப்பினாரோ, அதே போல இன்றைக்கு ஒரு தீர்க்கதரிசி கழுகு அனுப்பி போய் ஜனங்களை கொண்டு வா வெளியே. அதாவது ஊழியம். அவருடைய ஊழியம் என்ன? ரெபேக்காளை கண்டுபிடிக்க ஊழியம் தான் அவருடைய ஊழியம். எல்லாரும் இல்லை, ரெபேக்காளை கண்டுபிடிக்கணும். அல்லேலூயா. See, on the wings of an eagle, and what was God doing these miracles? Hallelujah. தேவன் ஏன் இந்த அற்புதங்களை செய்யணும்? He was trying to get to his people that he was the mighty Jehovah. அவருடைய வசனத்தை செய்தி கவனிங்க. அவன் தம்முடைய ஜனங்களுக்கு he was the mighty Jehovah காண்பிக்கு. தம்முடைய ஜனங்களுக்கு, not outside people, not to the Gentile people. அந்த காலத்துல not to the அது பிரஜாதிகளுக்கு இல்லை. சொல்றாரு, trying to get to his people that he was the mighty Jehovah. அவர்தான் மகத்தான யெகோவா என்பதை காண்பிக்கும்படி முயற்சி செய்து கொள்ள பாருங்க. சொல்ல he was trying to get his people. அடையாளம் செஞ்சிட்டார், உடம்பை காரணம் செய்தார். இப்பொழுது செய்றாரு, he was trying to get to his people. அவருடைய ஜனங்களுக்கு, hallelujah, to his people was the mighty Jehovah. அவர் பலமாய்ந்த யெகோவா என்றும் மகாபெரிய யெகோவா என்றும் தம்முடைய ஜனங்களுக்கு காண்பிக்கும்படியாய் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அப்படியே இன்றைக்கு 5ஆம் முத்திரை 12வது படிங்க. என்ன செய்கிறார் பாருங்க. இன்றைக்கு மூன்று நாட்கள் அது இந்த அறையில் சம்பவித்தது. ஓ, அவர்கள் அந்த அறையில் மனிதரை தவிர வேறு யாராவது இருக்க வேண்டும். இந்த கழுகு பிரணாமை தவிர வேறு யாரோ இருக்கணும். அவர் தாம் தம் வார்த்தையை கௌரவிக்க அங்கு வரும் மகத்தான வல்லமுள்ள யாரு பிரதர்? மைட்டி ஜெகோவா. யாருக்கு? தம்முடைய பிள்ளைகளுக்கு காண்பிக்க.
not to other people. சொன்னாருங்க. What the prophet said? He was trying to get to his people. அவருடைய ஜனங்களுக்கு தான் முத்திரை. வேற யாருக்கு இல்லை. To his people that he was the mighty Jehovah. அவர்தான் மகத்தான யெகோவா. கழுகு எப்படி காண்பிக்கிறதோ பாருங்க. What the prophet is comparing. இது என்ன கம்பேர் பண்ற பாருங்க. கழுகு தன்னுடைய வல்லமையை காண்பிது எதுக்கு? தன்னுடைய குஞ்சுகளை காண்பிக்குது. காக்க குஞ்சுகளை காண்பிக்கல, பருகு குஞ்சுகளை காண்பிக்கல. நல்லா வளங்க, நல்ல கவனிங்க. வார்த்தை ப்ராப்ளம் செய்யுது. கழுகு தன்னுடைய குஞ்சுகளுக்கு தன்னுடைய பலத்தை காண்பிக்குது. See how great I am. See how powerful I am. நான் இவ்வளோ மகத்தான கழுகு பாருங்க. உன் தாய் கழுகு நான் இவ்வளோ மகத்தான கழுகு பாருங்க. எவ்வளோ வளமுள்ள கழுகு பாருங்க. இது தன் குஞ்சுகளுக்கு வேற காக்கா குஞ்சுகள் இல்லை, குயில் குஞ்சுகள் இல்லை, வேற குஞ்சுகளுக்கு இல்லை, தன்னுடைய கழுகு குஞ்சுகளுக்கு காண்பு. அதே போல மகதான யெகோவா தம்முடைய ஜனங்களுக்கு ஆபிரகாமுடைய மாம்ச பிரகாரமான சந்ததிக்கு, ஆபிரகாமுடைய பிள்ளைகளுக்கு தாம் யார், தம்முடைய வல்லமை என்ன, தம்முடைய பலம் என்ன என்பதை காண்பித்து கொண்டிருந்தால் இன்றைக்கு அதே தேவன், அதே ஜெகோவா, அதான் வாழ்ந்த மெசேஜ் சேம் ஜெகோவா, வேற யாரும் இல்லை. நான் கர்த்தர், நான் மாறாதவர். அதே ஜெகோவா இன்றைக்கு தம்முடைய பிள்ளைகளுக்கு, தம்முடைய ஃபேமிலிக்கு, தம்முடைய குடும்பத்திற்கு அதே யெகோவா தம்முடைய பலத்தை காண்பி முயற்சிக்கிறார். முத்திரைகளுக்கு ஏன் திறந்தாரு? தம்முடைய ஜனங்களுக்கு, மற்றவர்களுக்கு இல்லை. இந்த யார் அவிசுவாசிக்கிறார்களோ அவர்கள் இல்லை. இந்த முத்திரைகள் கழுகு குஞ்சுகளுக்கு. இந்த முத்திரைகள் அது விசுவாசிகளுக்கு மட்டும்தான், மற்றவர்களுக்கு இல்லை. அல்லேலூயா சொல்லாதீங்க. என்ன பண்ணீங்க? தேவன் என்ன செய்ய பாருங்க. இயேசு என்றால் மத்தேயு 1:21 பாருங்க. இது கொஞ்சம் கவனிங்க. அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். இப்ப பாருங்க, நல்ல கவனிங்க. தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தராலே உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. இதெல்லாம் ஏன் நடந்தது? அல்லேலூயா. தீர்க்கதரிசியால் சொல்லப்பட்ட யாவும் இதெல்லாம் நிறைவேறும்படி. நல்லா கவனிங்க. இயேசு மகத்தான யெகோவா மாம்சத்தில் வெளிப்பட்டு தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்க வந்தார். எளிமையில வந்தார். நல்லா கவனிங்க. எளிமையில வந்தார். அல்லேலூயா. தாழ்மையாய் வந்தார். எதற்காக? தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்க. இன்னைக்கு முத்திரைகளை திறக்க, முத்திரைகளை திறக்க அந்தி கிறிஸ்தின் பிடியிலிருந்து நம்மை பிடுங்க அதே தேவன் எளிமையில வந்தார். வேற யாரும் இல்லை. அல்லேலூயா. வேற யாரும் இல்லை. நல்லா கவனிங்க. மத்தேயு 1:21 பிரகாரமாக இயேசு தம்முடைய ஜனங்களின் பாவங்களை அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார். இன்றைக்கு அதே இயேசு, அதே அந்த மனுஷகுமாரன், நல்ல கவனிங்க, அதே அந்த மனுஷகுமாரன் தம்முடைய ஜனங்களை ஸ்தாபனத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிற அந்தி கிறிஸ்தன் பிள்ளையில் இருக்கிற தம்முடைய மனவாட்டியை அவனிடத்திலிருந்து பிடுங்க அதே தேவன் மாம்சத்தின் மூலமாக எளிமையில பிரத்யட்சமானார். அல்லேலூயா. தம்முடைய வல்லமை காண்பிக்கிறேன். போயிட்டு படிக்க நேரம் இல்லை. நீங்கள் 5ஆம் 434 படிச்சீங்களா? அல்லேலூயா. 464 brother, to snatch you out of the hands of the Antichrist. உங்களை அந்தி கிறிஸ்தன் கருதுறது புடுங்க. அவர் நமக்காக முத்திரையை திறந்ததன் மூலமாக அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தினார். யாருக்கு திறந்தாரு? யாருக்கு திறந்தாரு? தம்முடைய ஜனங்களுக்கு.
அவர் செய்த எல்லாவற்றிற்காகவும் உங்கள் ஜீவியத்தை அவருக்கு பரிபூர்ணமாக அர்ப்பணிக்க ஆயத்தமா இருக்க வேண்டும். இப்படி அன்பை காண்பித்தாரு பாருங்க, கல்வாரில் அன்பை காண்பித்தாரு. யாருக்குமே வெளிப்படாத முத்திரைய இன்றைக்கு அன்பின் அவர் நம்ம நேசித்ததுனால இந்த முத்திரை வெளிப்படுத்தி காண்பித்தாரு. இப்பொழுது அவர் உங்களை அந்தி கிறிஸ்துவின் கரங்களிலிருந்து விடுவிக்க சித்தமுள்ளவராக. அந்தி கிறிஸ்து ஆங்கிலத்துல to snatch you from the hands of the Antichrist. அதே இயேசு, வேற யாரும் இல்லை. மாம்சத்தில் வெளிப்பட்டவர், எளிமையில வெளிப்பட்டவர். இன்றைக்கு அதே இயேசு, அதே மனுஷகுமாரன் பலப்படுத்துவதுனா திறக்கப்பட்ட புத்தகத்துல இறங்கி, சிறு புத்தகத்தில் இறங்கி வந்த மகத்தான பரிசுத்த ஆவியானவர் அந்த மனுஷகுமாரன் இன்றைக்கு அவனே செய்யறா நம்ம அந்தி கிறிஸ்து காலத்தில் பிடிங்க எடுத்தாரா இல்லையா? இன்னைக்கு அல்லேலூயா. கவனிங்க வசனத்தை, செய்தி கவனிங்க. ஸோ டுடே சொல்றாரு, டுடே இஸ் ட்ரைங் டு டூ தி சேம். அல்லேலூயா. அவன் என்ன செய்யறாரு சொல்றாரு, இட் ஜஸ்ட் டஸ் நாட் heal the people just because he can heal. அவரு சுகப்படுத்த முடியும் என்பதற்காக ஜனங்களை சுகப்படுத்தல. but he's trying to get to you that he is the resurrection. அவர்தான் உயிர்த்தெழுதல் என்றும் and make you well, உன்னை சுகப்படுத்த வேண்டும் என்றும் சொல்றாரு. he can raise up your body. இதற்காக என்ன செய்யறாரு இன்றைக்கு? அவர் சுகப்படுத்த முடியும் காண்பிக்கல, உன்னை அவர் தான் சொல்றாரு, அவர் தான் உயிர்த்தெழுதல் என்றோ உனக்கு சுகம் கொடுக்கிறார் என்றோ அவருடைய சரீரத்தை எழுப்புகிறார் என்றோ காண்பித்துக் கொண்டிருக்கா. he can do whatever he wants to. he is Jehovah. எங்க கொண்டு வந்தாரு? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன காண்பித்தார்? இப்ப மணவாட்டிக்கு என்ன காண்பிக்கிறார் இன்றைக்கு? இன்றைக்கு இந்த மணவாட்டிக்கு என்ன காண்பிக்கிறார்? அவர்தான் அந்த ஜெகோவா என்று ஐந்த முத்திரை பார்த்தோமே. அதே மைட்டி ஜெகோவா, யாராலும் தொடப்பட முடியாத, யாராலும் ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியாத, உச்சரிக்க முடியாத நாமத்துடைய ஜேவி எச்சு ஆகிய அந்த ஜெகோவா இன்றைக்கு சொல்றாரு, he can do whatever. அவரால் என்னவெல்லாம் செய்ய முடியும். he is Jehovah. I like that. அவர்தான் ஜெகோவா. அது இஸ்ரவேல் ஜனங்க புரிஞ்சுக்கல, தவறாக புரிஞ்சுட்டாங்க. இவ்வளோ அற்புத அடையாளம் செய்தாரு. எகிப்தில் எப்படி வல்லமுள்ள காரியத்தை செய்தாங்க. சிவந்த சத்துல வந்ததும் கலகம் பண்ணிட்டார். தேவன் தன்னுடைய கிருவிலெல்லாம் காண்பித்தார், கிருவிலெல்லாம் காண்பித்தார். ஆனால் அங்கே அவர்கள் கலகம் பண்ண. அதே போல இன்றைக்கு தேவன் விடுவிக்கிறார், ரட்சிக்கிறார், சுகப்படுத்துகிறார், எல்லாம் செய்கிறார், சபையில் அசைவாடுகிறார். ஆனால் நாம என்ன செய்கிறோம்? தவறாக அவரை புரிந்துகிறோம். அவர் எந்த வடிவில் வந்திருக்கிறார் இன்றைக்கு? The mighty Jehovah, the resurrected Jesus, உயிர்த்த அந்த கிறிஸ்து எந்த வடிவில் வந்திருக்காரு இருக்கு? வார்த்தையின் வடிவில் வந்திருக்கார். மேசியா in word form. மேசியா வார்த்தை வடிவில் இயேசு கிறிஸ்து எங்க இருக்கிறார்? His presence is here in the world. சொல்றாரு, தேவனுடைய சமூகம் என்ன? இந்த காலத்தின் செய்தி தான் தேவனுடைய சமூகம். அல்லேலூயா. சொல்ற whatever you want. அவர் என்ன செய்ய முடியும்? எல்லாம் செய்ய முடியும். அவர் mighty Jehovah, he is Jehovah, like that. But the people misunderstood. ஜனங்க அவர் தவறாக புரிஞ்சிட்டான், உணரல. தமிழை பார்க்க உணரல, என்ன செய்தார் என்று உணரல. தேவன் என்ன செய்தார் என்று உணர முடியல. அது தவறான அடையாளம் கண்டது, தவறான அர்த்தம் கொடுத்து தேவன் என்ன செய்தார், ஒரு ஜீவிதத்தில் என்ன செய்தார் என்று உணரல. அது உணர்ந்தால் அதில் முதல்ல படிச்சான்னு முதலாவது நீ உட்காந்து ஆராய்ந்து பார்த்து இது என்ன என்று ஆராய்ந்து பார்த்து அப்புறம் நீ பேச. புரியலையா? சொல்றாரு, யூ ப்ரே. சொல்ல புரியலையா? ஆண்டவரே எனக்கு புரியல, ஆண்டவரே எனக்கு விளக்க, ஆண்டவரே சொன்ன விளக்க தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. But the people misunderstood him. God is so easily to be misunderstood by unbelievers. அப்படி என்றால்
அவரை தவறாக புரிந்து கொள்ளுகிறவர் யார் என்றால் அவிசுவாசிகள் அவரை தவறாக புரிந்து கொள்கிறார். This is what the Bible says. God is easily, சொல்றாரு, God is so easily to be misunderstood by unbelievers, by those who don't want to understand. அதை புரிந்து கொள்ள விரும்பாதவர்கள் தேவனை மிக சுலபமாக தவறாக புரிந்து கொள்கிறார். Unbelievers. Hallelujah. What the Bible says. எப்படி வாசிக்கிறேன்? By those who don't want to understand, இதை புரிந்து கொள்ள விரும்பாதவர்கள், அந்த அவிசுவாசிகள் தேவனை சுலபமாக தவறாக புரிந்து கொள்கிறார். சுலபமாக புரிஞ்சு முத்திரைப்பா ஏதோ எவ்வளோ செய்தி வந்துருக்குது, அதுவும் இது போல ஒரு செய்தி. தீர்க்க ஊழியங்க முத்திரைகளை பேசதான் வராங்க. சொன்னார், 7 வயசில் சொல்ல புகைப்பிடிக்காத, கருத்தை தீட்டுப்படுத்தாத, மது அருந்தாத, பின்னால் உனக்கு ஒரு ஊழியம் வைக்கப்பட்டிருக்கிறது. என்ன ஊழியம்? மிஸ்கில்ஸ் முழுவதும் பாருங்க. ரிவீலிங் த மிஸ்ட்ரி இஸ் த மினிஸ்ட்ரி ஆஃப் த செவன்த் ஏஞ்சல். 7ஆம் தூதனுடைய ஊழியங்க ரகசியங்களை வெளிப்படுத்ததான் அவனுடைய ஊழியம். ஹல்லேலூயா. சொல்ல many don't want to understand. அநேக அதை புரிந்து கொள்ள விரும்புறதில்லை. சொல்றாரு, they just shut up themselves and say there is no such a thing, I don't believe such. Then they can never understand. பாருங்க, அப்படி ஒன்றும் இல்லை, ரிவீல்டு வேர்டுன்னு ஒன்று இல்லை. நம்ம காண்பிக்கிறோம், தீர்க்க செய்தியில்தான் காண்பிக்கிறோம், சொந்தமாக பேசலை, பேஜ் நம்மளோட காண்பிக்கிறோம். திஸ் இஸ் த ரிட்டன் வேர்ட் காண்பிக்கிறோம். திஸ் இஸ் த ரிட்டன் வேர்ட், திஸ் இஸ் த ரிவீல் வேர்ட். சரி சொல்றாரு, திஸ் இஸ் த ரிவீல் வேர்ட் காண்பிக்கிறோம். நீ புரிய விஷயம் இல்லை, உருடைய இஷ்டம். தேவன் சொல்றாரு, தேவன் யாரும் கெஞ்சிறதில்லை. The Bible says God does not beg people. தேவன் ஜனங்களை கெஞ்சி விடுறதில்லை. நீ விசுவாசிப்பா இல்லை, தேவன் வார்த்தையை கொடுப்பார், சாய்ஸை கொடுத்துட்றார். This is the word, this is the message for this hour. It is up to you to believe it or not. It is up to you to take it or reject it. It is up to you. Hallelujah. அது சொல்றாரு, ரிட்டர்ன் வை. ஒரு தீர்க்கதரிசி சொல்லும் போது, தேவனால் உறுதி பண்ணப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி வந்து ரிட்டர்ன் வேர்ட், ரிவீல்ட் வேர்ட் என்று காண்பிக்கும் போது, யூ டோன்ட் வாண்ட் டு பிலீவ், லீவ் இட். அது உன்னோட ப்ராப்ளம். They don't want to understand. எனக்கு வேண்டாம். அது தேவன் வந்து கெஞ்சி இருக்கிறது இல்லை, கெஞ்ச மாட்டார் யாரையும் பார்த்து. Hallelujah. Say, there is no such a thing, I don't believe in this. அப்போ நம்ம இப்போ பேசுகிறோம், தீர்க்கதரிசி வார்த்தை இருந்து, திஸ் இஸ் த ரிட்டன் வேர்ட், திஸ் இஸ் த ரிவீல்டு வேர்ட். அது மாதிரி ஒன்றும் கிடையாதுன்னா, இட் இஸ் அப் டு யூ. தேவன் ஒன்று கெஞ்சின்னு வரமாட்டார், 2 கெஞ்சின்னு வரமாட்டார். Hallelujah. I don't believe in such. அப்பொழுது உன்னால் ஒருபோதும் புரிந்து கொள்ளவே முடியாது. அதான் சொல்லிட்டு இருப்பேன், அதே தான் பேசிட்டு இருப்பேன். உன்னால் ஒருபோது, ஆனால் உன்னைனாலே தாழ்த்தி எனக்கு புரியல சொன்னால், ஒரு பிரதர் ஒரு முறை கேட்டார், இந்த இது பிரதர் தெரியல எனக்கு பிரதர், ஐ ப்ரே ஃபார் 1 year. அதை போய் செய்தியில் காண்பித்தா பிரதர் இதுதான் பிரதர். ஸோ யூ ஹேவ் டு வெயிட் அண்ட் ப்ரே அண்ட் காட் வில் ரிவீல் ஃப்ரம் த மெசேஜ். ஹல்லேலூயா. உடனே எடுத்து உங்களுடைய ஒப்பீனியன் சொல்லாத. ஹல்லேலூயா. அதை என்ன செய்கிறாங்க, மற்றவருடைய டேப்பு கேட்டுடுறாங்க, இந்த தீர்க்க வார்த்தைக்கு முதலிட கொடுக்குறதில்ல, அப்புறம் தீர்க்க சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. ஒரே நாள் 2 நாளில் 50 டேப்பு கேட்டு, மற்றவங்க பேசுகிற டேப்பு கேட்டு இன்னைக்கு தீர்க்க செய்து பேசுகிறாங்க. ஸ்ட்ராங். ஹல்லேலூயா. There is no such a thing. சொல்லுவாங்க, I don't believe in such. அவங்களால புரிந்து கொள்ள முடியல. You don't want to understand. இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு, அவருடைய பிள்ளைகளுக்கு, கேள்விக்காரர்கள் இல்லை. ஏன்னா ரெபெக்கா சொல்ற ப்ராப்ளத்து, ரெபெக்கால் ஒரு கேள்வி கூட கேட்கல. She did not ask even one question what Eliezer taught. எலியேசர் தான் சொன்னானே, அவன் செய்தி கொண்டு கொடுத்தானே,
எலியேசர் செய்தி கொடுத்த போது ரெபெக்காள் அதை கவனித்து கேட்டால் ஒழிய ஒரு கொஸ்டினும் கேட்கல. She believed. Had he right? She did not ask any question. She believed. நீ என்ன சொல்றீங்க? சத்தியம், அவ்வளவுதான். இதுதான் the believer. That is the character of a believer. Not asking question. No. அவர் சொன்னா டிவி சொன்னாரா? Absolute. That's all. Hallelujah. சொன்னார் திரிதேஷ். But a man, அதான் நீங்க புரிந்து கொள்றவனுக்கோ புரிந்து கொள்ள வித்தியாசம் காண்பிக்க. But a man that willing to understand, that's willing to sit down. Hallelujah. தேவன் சொல்றாரு வழக்காடுவோம் வாருங்கள். ஏசியா 1 சொல்றாரு வழக்காடுவாங்க. லெட் அஸ் ரீசன் டுகெதர். வா உட்காரு, தேவனத்தில் கேளு. மனுஷத்தில் கேட்க வேணாம், தேவனத்தில் கேளு. மனுஷன் தான் தப்பா சொல்லிடுவான்னு நினைக்கிறேன். ஆனால் தேவனத்தில் கேளு. யூ ஆஸ்க் காட், ரீசன் டுகெதர். வழக்காடுவோம். ஹேவ் ஏ கான்ஃபரன்ஸ் வித் காட். தேவனோடு கலந்து உரையாடு. இன்னும் கேட்க மாட்டார் அவரு. நம்ம தேவன் புல்லா செவிடா இல்லை அவர் கல்லா? தேவன் உயிருள்ள தேவன், ஜீவிக்கிற தேவன், நம்மை காண்கிற தேவன், கேட்கிற தேவன். அந்த தேவத்தில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணு. எனக்கு புரியல ஆண்டவரே. But a man that is willing to understand, that is willing to sit down. இதை புரிந்து கொள்ள விரும்புகிறவன் அவன் உட்காருவான், தேவனோட பாதத்தில் உட்காருவான். சொல்றாரு and come let us reason together, say the Lord. வழக்காடுவோம் வாருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Now that man is on the line of learning something from the Lord. அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் உட்கார்ந்து தேவனிடத்திலிருந்து ஏதோ ஒன்றை கற்றுக்கொள்ளுகிறான். என்ன பண்றோம்? அவசரப்பட்டு பேசிடுறோம். இது சொன்னார்ல, அவசரப்பட்டு பேசிடுறோம். இந்த ஆராய்ந்து பார்க்கறது இல்லை. Hallelujah. But people who always are associated with God and God's power, தேவனோடு கூட தொடர்ந்து ஐக்கியத்தில் இருக்கிறவன், அவருடைய வல்லமையோடு தொடர்பு கொள்கிறவன், யூ கேன் ஆல்ரெடி பி அசோசியேட் வித் காட் வித்வுட் பீயிங் அசோசியேட் வித் ஹிஸ் பவர். அவருடைய வல்லமையோடு நீ தொடர்பு கொள்ளாமல் தேவனோடு தொடர்பு கொள்ள முடியாது, ஐக்கியம் கொள்ள முடியாது. பிகாஸ் when you are associated with him, you are acquainted with him, or you are a relative to him. என்ன சொல்ல பாருங்க. ஒரு சாரா புரியாது, வேண்டான்னு சொல்றாங்க. புரிந்து கொள்ள விரும்புகிறவன் தேவனுடைய பாதபடியில் உட்காருவான், தேவனிடத்தில் கலந்துரையாடுவான், தேவனிடத்தில் ஜெபம் பண்ணுவான். அது மட்டுமல்ல, பாருங்க சொல்றாரு when the spirit of God is in a man. ஹல்லேலூயா. இங்கே சொல்றாரு நீ தேவனுடைய வல்லமையோடு அசோசியேஷன் ஐக்கியம் இல்லாமல் தேவனோடு கூட ஐக்கியம் கொள்ள முடியாது. சொல்றாங்க when you are associated with him, you are a relative to him. என்ன சொல்றாரு? நீ தேவனோடு கூட ஐக்கியம் கொண்டிருப்பாயானால் தேவனுக்கு ரிலேட்டிவ், தேவனுக்கு சொந்தக்காரன், related to him, and then you have his power in you. அப்பொழுது தேவனுடைய வல்லமை உனக்குள்ள இருக்கு. புரிந்து கொள்ளவில்லை என்றால் அது தேவனுடைய வல்லமை உனக்கு வராது. நான் புரிந்து கொள்ள நீ விரும்புவாயானால், ஆண்டவரே எனக்கு தெரியல, இப்படி பேசுறாங்க ஆண்டவரே, எனக்கு தெரியல, எனக்கு புரியவை ஆண்டவரே, என்னுடைய பாதத்தில் காத்திருப்பாயானால் யூ ஆர் இன் லைன் வித் காட். தேவனுடைய சரியா வயசுல இருக்கிறேன். Hallelujah. Because when you are associated with him, you are acquainted to him or a relative to him. நீங்க கொண்டு வந்த தீர்க்கதரிசி கழுகு, Hallelujah, கழுகு பறவை தன் குஞ்சு என்ன சொந்தம். ஏன் அந்த மகத்தான கழுகுடைய வல்லமையை இந்த கழுகு குஞ்சுக்கு அறிஞ்சிடுது. அவங்க எழுந்தவா எவ்வளவு மகத்தான தாய். இப்போ இஸ்ரேல் ஜனங்க அது புரிஞ்சுக்கல.
அவ்வளவு வல்லமை, தேவன் வல்லமை காண்பித்தார், கிருபைகளை காண்பித்தார், தாம் யார் என்பதை காண்பித்தார், அவன் பதில இருக்கிறேன் என்று தேவன் காண்பித்தார். ஆனால் இவர்களோ இங்க பாருங்க தெரிய சொல்றாரு, சில அதை புரிந்து கொள்ளல. ஆனால் புரிந்து கொள்கிற விரும்புகிற என்ன செய்வான், தேவனோட உட்காரும், தேவனத்தில் உட்காரும், தேவனத்தில் உட்கார்ந்து ஆண்டவரே எனக்கு புரிய, ஆண்டவரே ஐ லவ் திஸ், எனக்கு புரியல ஆனால் பிலீவ் பண்ற, விசுவாசிக்கிறேன். அது தெரிய சொல்றாரு, இந்த செய்தி சில இடத்துல எனக்கு புரியல ஆனால் விசுவாசிக்கிறேன். சீஷர்களுக்கு இயேசு சொன்னது புரியல ஆனால் விசுவாசித்தார்கள். பரிசுத்த ஆவியை வெளிப்படுத்தி காண்பித்தார். ஹல்லேலூயா. எங்க கொண்டு வர விசுவாசிய? நீ இந்த தீர்க்கத செய்தியை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதை விசுவாசித்தால் என்ன செய்வ? புரியாவிட்டாலும் உட்கார்ந்து ஆண்டவரே எனக்கு புரியல ஆண்டவரே என்று நீ உட்காருவாயானால் God is obligated. தேவன் அதை உனக்கு விளக்கி காட்ட தேவனா இருக்கிறான். Hallelujah. Because when you associate with him, you are acquainted to him or you are relative to him. Then you have his power. எங்க வந்துட்டு அந்த தீர்க்கதரிசி நீ அதை ஏற்றுக்கொள்வாயானால், புரிந்து கொள்ள விரும்பாயானால், தேவனுடைய பாதத்தில் உட்கார்வாயானால், நீ தேவனுடைய வல்லமையோடு தொடர்பு கொண்டிருப்பாயானால், தேவனோடு தொடர்பு கொள்கிற அப்பொழுது நீ தேவனுக்கு ரிலேட்டிவ், சம்மந்தப்படுற. அதுலையா சொல்ல தே ஆர் மைண்ட். மூணாம் மத்தியில் 333 இதோட முடிச்சிடும். ஆகவே நாம் தொடர்ந்து இதை பார்ப்போம். இந்த செய்தி தேவனுடைய ஆவியார் நடத்த பிரகாரமாக பேசிக்கொண்டிருக்க தேவனுடைய கிருபையினால. ஆகவே மிகவும் டீப்பான செய்தி. 10-12 பக்கம் தான் மெசேஜ் ஆங்கிலத்தில், பட் வெரி டீப் மெசேஜ். நல்லது நல்லது. எனக்கு தெரிந்தவரை 3 முத்திரைகளின் உண்மையான அர்த்தம் இவையே என்று நான் என் முழு இதயத்துடன் விசுவாசிக்கிறேன். அதற்காக நான் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இது அவர் எனக்கு அருளின வெளிப்பாடாகும் என்று நான் கூறிட விரும்புகிறேன். அதன் வெளிப்பாட்டை அவர் எனக்கு அருளினார். நாம் கடைசி நாட்களில் வாழ்கிறோம் என்பதை நிச்சயமாக நம்புகிறேன். நல்லவனிங்க இதை மட்டும் படிச்சு நான் முடிக்கிறேன். தேவன் எப்படி அடையாளம் காண்பிக்கிற பாருங்க. 333. ஆனால் என்னை பரிசுத்த ஆவிக்கும் திராட்சரசம் அதனால் உண்டாக்கும் மகிழ்ச்சிக்கும் அடையாளம் அல்லன. ரோமாபுரியே, அந்த ஆவிக்குரிய ஜீவத்தை சேதப்படுத்த வேண்டாம், அதை ஒன்றும் செய்யாமல் விட்டுவிடு, அது எனக்கு சொந்தமானது. They are mine, it is mine, that belongs to me. பவுல் சொல்றாரு, இயேசு சொல்றாரு, ஆட்டுக்குட்டியார் சொல்றாரு, மணவாளன் சொல்றாரு, அதை தொடாத, otherwise Rome, don't you touch it, it is mine, that belongs to me. எனக்கு சொந்தம், என்ன சேர்ந்தவங்க. ஆக திரும்பி சொல்றாரு, நீ புரிந்து கொள்ள விரும்புவாயானா what will you do? You will sit at his feet. நீ அதை பற்றி கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு முன்னாடி நீ முதல்ல உட்கார்ந்து தேவனுடைய பாதங்களை காத்திருந்து ஜெபம் செய்து கலந்து உரையாடி அவர் வெளிப்படுத்துவாரு. Now there you are in association with his power, association with God. You become a relative of God. நீ தேவனுக்கு அப்போ நீ ரிலேட்டிவ், தேவனுடைய ரிலேட்டிவ் ஆகிட்டனா நீ என்ன செய்வ? தீர்க்கதரிசி என்ன சொல்ற அதான் கேட்டிருப்ப. கழுகு என்ன மதர் கழுகு என்ன ஆகாரம் இருக்குதோ அதான் சாப்பிடுமே வழிய வேற ஒருத்தர் தவற ஏதாவது வியாக்கியானம் பண்ணால் அதை கேட்டுக்கிட்டு இங்கே வந்து பேசுறது இல்லை. If you are the bride of the bridegroom, நீ என்ன செய்வேன்? திவ்ய சமூகமாக சொன்ன வார்த்தையை அதை தான் புசிப்பேன். 2 நாளில் 50 கேசட் கேட்டு வேற மாதிரி பேச மாட்டேன், வேற கேசட் கேட்டு. Hallelujah. Become a relative. Hallelujah. அப்பொழுது சொல்றாரு, and then you have his power in you. அப்பொழுது அவருடைய வல்லமை உனக்குள்ளே. Hallelujah. அது இஸ்ரவேல் ஜனங்களை தொடர்ந்து பார்ப்போம் தேவன் எடுத்த பிரகாரமாக. மேபி part 2, 3, 4, I don't know how the Lord will lead me. பாருங்க, நான் இவ்வளோ பேசணும்னு நான் வரல, பட் காட் பை ஹிஸ் கிரேஸ் அந்த வித்தியாசத்தை காண்பிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்க என்ன செஞ்சாங்க?
அவங்க அவிசுவாசித்தாங்க, கலர் பண்ணாங்க, தேவனுடைய கிருபைகளை மறந்துட்டாங்க. அவர்கள் தேவன் என்ன செய்தாரு? they misunderstood God. மகத்தான யெகோவா கழுகு என்ன செய்யுது? தன் குஞ்சுகள் என்ன செய்யுது? வல்லமையை காண்பிக்குது, தம்முடைய பவரை காண்பிக்குது, தம்முடைய மைட்டை பலத்தை காண்பிக்குது. இன்னைக்கு யெகோவா தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு பலத்தை காண்பிக்கிறார். ஆனால் அவர்களோ தவறாக புரிந்து கொள்வார். அதே போல் இன்றைக்கு டுடே அதே போல் தான் செய்கிறாங்க. இன்றைக்கு தேவன் மாம்சத்து மூலமாக வெளிப்பட்டு அந்த வருஷகுமார முத்திரைகளை வெளிப்படுத்தி இன்றைக்கு மனவாட்டிக்கு பேசியிருக்கும் போது தி ரிட்டன் வேர்ட், ரிவீல் வேர்ட் என்று தேவன் தீர்க்கதரிசியை கொண்டு காண்பித்த பிறகு நாம் அதை பற்றி குற்றம் சொல்லுவோமானால் யூ ஹேவ் டு டிசைட். கர்த்தர் நாமத்திலே இதுதான் தீர்மானம். ஹல்லேலூயா. ஜெபம் பண்ணுவோம். கர்த்தருடைய கிருபையினால தொடர்ந்து பார்க்கும் இந்த ஆழமான செய்தி. ஹல்லேலூயா. யெகோவா தேவன் எங்கே இருக்கிறார்? யெகோவா யார்? அங்கே இருந்த யெகோவா என்ன செய்தார்? அதே யெகோவா மாம்சத்தில் வெளிப்பட்டு என்ன செய்கிறார்? அதே யெகோவா இன்னைக்கு முத்திரைகளை திறக்கும் போது அந்த அறையில் இருந்து அக்கினி புறம்பாக இருந்து ஒரு தீர்க்கதரிசி, தேவனால் நிரூபிக்கப்பட்ட உறுதிப்படப்பட்ட தீர்க்கதரிசி உட்கார்ந்து யெகோவா தேவன் பேச, அந்த முத்திரைகளை கொண்டு வந்து மனவாட்டியை கொடுக்க, மனவாட்டியதை அந்த ஆகாரத்தை புசிக்க. ஹல்லேலூயா. தேவனுக்கு ரிலேட்டிவா, தேவனுக்கு சொந்தக்காரராக இருக்கும். குறிப்பு செய்து தேவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டு ஜெபம். எங்கள் அன்பா நேசிக்கிற ஜீவனுக்கு தாவை ஏதோ அந்த நேரத்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் கொடுத்துருக்கா. சொல்கிறேன் மகத்தான யெகோவா அடுத்த ஒரு கழுகு தன்னுடைய வல்லமையை காண்பிக்கும் போது, தன்னுடைய பலத்தை காண்பிக்கும் போது கழுகு குஞ்சுகளெல்லாம் ஆண்டவரே ஆச்சரியத்தால் பார்த்து என்னுடைய மகன், என்னுடைய தாயார் எவ்வளவு மகத்தான தாயார் என்று அவள் ஆச்சரியப்படுகிறன. ஆனால் இன்றைக்கு ஜனங்களோடு அதே மகத்தான யெகோவா, கழுகை உண்டாக்கின மகத்தான யெகோவா சபைகள் ஆசீர்வாதம். அது எவ்விதமாக அந்த மகத்தான யெகோவா கழுகு சுமந்து கொண்டு போனது போல இஸ்ரவேல் ஜனங்களை சுமந்து கொண்டு போனீரே, அதே யெகோவா இன்னைக்கு மாம்சத்தின் மூலமாக வெளிப்பட்டு பழைய ஏற்பாட்டில் யெகோவா, புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்துவா இன்னைக்கு மாம்சத்தின் மூலமாக பிரத்யட்சமாகி தம்முடைய ஜனங்களுக்கு யாரும் அறியா முத்திரை கொடுத்த மகத்தான காரியத்தை செய்தவரே உங்கள் கொடாகுடி ஸ்தோத்திரம். இதை கடுமையாக விமர்சனம் பண்ணுவதற்கு முன்பாக இந்த ரிவீல்டு வேர்டை, வெளிப்படுத்தப்பட்ட வார்த்தையை கடுமையாக விமர்சனம் பண்ணுவதற்கு முன்பாக அதுவரே அவர்களுடைய பாதத்தில் உட்காரட்டும், மோடு கூட கலந்துரையாடட்டும். அதுவரை நீர் அவர்களுக்கு அதாவது வெளிப்படுத்தி தேவை கிருபை ஆண்டவரை அவர்கள் பாராட்டு. நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுக்கு புரியாவிட்டாலும் ஆண்டவரை இந்த மகத்தான யெகோவா திருவிசிய கழுவின் மூலமாக எங்களை வெளிப்படுத்தின மகத்தான வார்த்தை என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுக்கு புரியாவிட்டாலும் விடுக்கிறவை இன்னும் அதில் ஆழமாக என்ன அறிந்து கொள்ள வேண்டுமோ, புரிந்து கொள்ள வேண்டுமோ ஆண்டவரை வெளிப்படுத்தி கொள்ளுமாச்சு. நீர் மயம் எடுத்துக்கொள்ளும். கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும். நாமம் மயப்படுத்தும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து வரவங்க நாமத்தால் ஸ்தோத்திரத்தோடு சொல்கிறேன். ஆமென். God bless you all.